ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நேற்றைய பதிவில் குருவோட பக்தன் அந்த விவசாயியோட வாழ்க்கையில குரு எப்படிப்பட்ட ஒரு லீலையை நிகழ்த்தி அவனோட வாழ்க்கையவே முற்றிலும் மாற்றி கொடுத்தாரு. அதையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு லீலை நேத்தி பார்த்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாமத்தாரகன் சித்த முனிவரை வணங்கி, ஐயா, மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குரு பாரத நாட்டில் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்க இந்த கந்தர்வ நகரிலேயே நீண்ட நாள் இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நாமத்தாரகன் சித்த முனிவரை பார்த்து கேட்கிறாரு, கானகாபுரத்திலேயே நீண்ட நாட்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? எவ்வளவோ புண்ணிய சேத்திரங்கள்லாம் இருக்கு, அது எல்லாம் விட்டுட்டு இவர் கானகாபுரத்தில் இருப்பதற்கான காரணம் என்னன்னு நாமத்தாரகன் கேட்குறாரு. அந்த ஸ்தலத்தோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டு கேட்குறாரு. சித்த முனிவரும் அந்த ஸ்தலத்தோட மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாமத்தாரகா, ஒரு தீபாவளிக்கு முன் குருமூர்த்தி தன் சீடர்களை, பக்தர்களை அழைத்து, நாம் காசி, பிரயாகை, கயா என்று 3 நதிகளுக்கு யாத்திரை போவோம் என்றார். அதை கேட்ட அவர்கள், அப்படியானால் சுவாமி, நாங்கள் யாத்திரைக்கு தேவையான பொருளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி என்ன சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு போகலான்னு சொல்றாரு. அங்க இருக்கிற பக்தர்கள்ட்டையும் சீடர்கள்ட்டையும் எங்கெங்கெல்லாம் போகலான்னு சொல்றாருன்னா, காசிக்கு போகலாம், பிரயாகை போகலாம், கயா போகலாம், இந்த 3 நதிகளுக்கும் நம்ம தீர்த்த யாத்திரை போகலான்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க எல்லாம் ரொம்ப தூரம் போகணும்ல, அதுக்காக நாங்கள் எல்லாம் போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க. உடனே சுவாமி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, காசி, பிரயாகை, கயா நம் ஊரிலேயே இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம அங்க போகணும்? ஆகையால் நீங்க எல்லோரும் உங்களோட குடும்பத்தோட சங்கமத்திற்கு, நதி சங்கமத்திற்கு வந்துருங்க என்று சொல்ல, எல்லோரும் நதி சங்கமத்துக்கு வராங்க. நதியில் எல்லாரும் நீராடுறாங்க. சுவாமி அவர்கள்ட்ட சொல்றாரு, இந்த சங்கமம் பிரயாகைக்கு சமமானது. இந்த பீமா அமரஜ நதி சங்கமம் கங்கை, யமுனை நதிகளின் சங்கமத்திற்கு ஈடானது. இங்கு அமரஜா நதி வடக்கு திசையாக செல்வதினால் இது காசிக்கு சமானம். இங்கு 8 தீர்த்தங்கள் உள்ளன, ஒவ்வொன்றின் மகிமையை முழுமையாக சொல்ல முடியாது என்றார். அப்பொழுது ஒரு பக்தன் கேட்கிறாரு, சுவாமி, இந்த நதி எப்படி உருவானது? இதற்கு அமரஜ என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒரு பக்தர். அதற்கு சுவாமி சொல்றாரு, முன்பொரு காலத்தில் அரக்கர்களும் தேவர்களும் பயங்கரமான போர் நடந்தது. போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுல ஜாலந்தரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் என்ன பண்றான், எத்தனையோ தேவர்களை கொன்னு குவிக்கிறான். தேவர்கள்லாம் இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபுறத்தில் என்ன நடக்குதுன்னா, அரக்கர்கள் பக்கட்டும் இழப்பு ஏற்படுது. அரக்கர்களும் இழக்கிறாங்க. ஆனா இழந்தாலும் கூட அவங்க விழுகிற, அவங்களோட உடலிலிருந்து சிந்துகிற ஒவ்வொரு இரத்த துளிகளில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் உருவாகுறாங்க. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் ஒவ்வொரு அரக்கர்கள் உருவாகி போர் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த இந்திரன், தேவர்களோட அரசன் இந்திரன் என்ன செய்யறாரு, செய்வது அறியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஈசன் கிட்ட போறாரு. மகாதேவா, இந்த போரில் நமக்கு தோல்வி வரும் போல தெரிகிறது. ஈசன் போய் சொல்றாரு, இந்த போர்ல நம்ம தோத்துருவோம் போல, தேவர்கள்லாம் இறந்துருவாங்க போல, தேவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டே வராங்க. அதனால அரக்கர்கள் இறந்தாலும் அரக்கர்களும் இறக்குறாங்க. ஆனால் அவங்களோட இரத்த துளிகளில் இருந்து உருவாகி திரும்பவும் நிறைய பேர் போருக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இப்படியே போனுச்சுன்னா 3 உலகில் இருக்கும் தேவர்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க. 3 உலகத்துல இருக்க எல்லா தேவர்களும் செத்துருவாங்க. நீங்க தான் தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஈசன் கிட்ட, சிவன் கிட்ட போய் முறையிடுறாரு இந்திரன். இறந்த தேவர்களை எப்படியாவது உயிர் பிழைக்க செய்யுங்கள்னு முறையிடுறாரு. இதை கேட்ட சிவபெருமான் மிகவும் கோபம் அடைந்து அரக்கர்களோட அவரே போருக்கு புறப்படுறாரு. நானே சண்டைக்கு போறேன்னு சிவபெருமானே கிளம்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம இறந்த தேவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று வருவதற்காக ஒரு குடத்துல அமிர்தத்தை எடுத்து கொடுக்கிறாரு. தேவர்கள் மேல் தெளித்து அவர்கள் உயிர் பெற வைக்கிறாரு. அப்பொழுது அந்த குடத்திலிருந்து சிறிது அமிர்தம் பூமியின் மேல விழுகுது. ஈசன் என்ன பண்றாரு, சிவபெருமான் என்ன பண்றாரு, அமிர்தத்தை எடுத்து இறந்து போன தேவர்கள் மேல தெளிக்கிறாரு. அப்படி தெளிக்கும் போது அதுல இருந்து ஒரு சிறு துளி பூமியில விழுகுது. அதுதான் இந்த நதியாக உருவெடுத்தது அப்படின்னு சுவாமிகள் சொல்றாரு. அந்த கேள்வி கேட்ட அந்த பக்தர்கிட்ட சொல்றாரு, அமிர்தத்திலிருந்து உருவானதால் இந்த நதியோட பெயர் அமரஜ நதி என்று அழைக்கப்படுகிறது. அமரஜ நதின்னு எதனால உருவானது அப்படின்னா, அமிர்தத்திலிருந்து உருவானதால் அமரஜ நதி என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் சஞ்சீவி போன்ற இந்த நீர் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. இந்த நதியில் யார் பக்தியுடன் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு அகால மரணம் இருக்காது, துயரங்கள், வியாதிகள் வராது. மேலும் பிராமணர்களையும் பசுக்களையும் கொன்ற பாவங்கள் நீங்கிவிடும். இந்த சங்கமத்தில்
வைகாசி, கார்த்திகை, மாசி ஆகிய மாதங்களில் நீராடினால் இவ்வுலகில் சுகமாக வாழ்ந்து முக்தி அடைவார்கள். சூரிய சந்திர கிரகண நேரங்களிலும் பொங்கல் தினத்திலும் ஏகாதசி, பௌர்ணமி முதலிய தினங்களிலும் நீராடினால் எல்லா சுகங்களும் பெறுவார்கள். எப்பொழுதும் இங்கு நீராடுவது மிக நன்று. மேலும் இங்கே இருக்கும் அரச மரத்தின் அருகில் இருக்கும் மனோரத தீர்த்தத்தில் குளித்து இந்த அரச மரத்திற்கு பூஜை செய்து பலம் வந்தால் அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறும். நான் எப்பொழுதும் இந்த அரச மரத்தில் குடிக்கொண்டு இருப்பேன். என்னை யார் இந்த அரச மரத்தில் இருப்பதாக எண்ணி பூஜை செய்கிறார்களோ அவர்களை கலியுகத்தின் தாக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவேன். அவர்களுக்கு எங்களுடைய தரிசனம் கிடைக்கும். மேலும் இங்கே இருக்கும் சங்கமேஸ்வரர் மல்லிகா அர்ஜுனரை போல் சக்தியுடையவர். முதலில் இங்கே நந்தியை வணங்கிய பிறகு ஈசனை வலம் வந்து சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். இப்படி 3 முறை வலம் வந்து இடது கையினால் நந்தியின் அண்டத்தை பிடித்து வலது கையின் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நந்தியின் கொம்புகளின் மீது வைத்து அந்த விரல்களின் நடுவழியாக சிவலிங்கத்தை தரிசிக்க வேண்டும். பக்தியுடன் இப்படி செய்தால் வேண்டியது எல்லாம் நிறைவேறும். சுவாமிகள் பக்தர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு, இந்த நதி எவ்வளவு முக்கியம், இந்த நதியோட சிறப்பு என்ன, சுவாமிகள் அங்க இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அழகா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அரச மரத்துல நான் எப்போதும் குடிக்கொண்டு இருப்பேன். நான் அந்த அரச மரத்துல இருப்பதாக நம்பிக்கையோடு யாரெல்லாம் அரச மரத்தை சுத்தி வைந்து பூஜை செய்யறாங்களோ, சாமி கும்புறாங்களோ அவங்களுக்கு என்னோட அருளும் தரிசனமும் கிடைக்கும்னு வாக்கு கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இதை சொல்லி முடிச்சுட்டு சிறிது தொலைவில் இருக்கும் தீர்த்தத்துக்கிட்ட போறாரு. அதை சொல்றாரு, அந்த தீர்த்தத்தை பத்தி சொல்றாரு. இதை வாரணாசி தீர்த்தம் என்று சொல்வார்கள். வாரணாசினா காசி, அதாவது காசி கங்கை தீர்த்தம் அப்படிங்கறது அர்த்தம் இதுக்கு. இது அருகாமையில் இருக்கும் நாகசம் என்ற கிராமத்திலிருந்து வருகிறது. இதை பற்றிய கதை ஒன்று இருக்கிறது. முன்பொரு காலத்தில் ஒரு கதை சொல்றாரு, தீர்த்தத்தை பத்தி ஒரு கதை சொல்றாரு. ஒரு சிவன் பக்தன், எப்படின்னா ஒரு சிவ பக்தியை தவிர வேற எதுவுமே தெரியாது. பித்து பிடித்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிவன் மேல அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் சிவனுக்கு வந்து பூஜை செய்யறது சிவன் சிவன் சிவன், எப்ப பார்த்தாலும் சிவன் தான். இப்படி இருக்கிற அவருக்கு 2 சகோதரர்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தரோட பேர் வந்து ஈஸ்வரன், இன்னொருத்தரோட பேர் வந்து பாண்டுரங்கன். அவங்க ஈஸ்வரனும் பாண்டுரங்கனும் அந்த 2 சகோதரர்களும் காசிக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க. காசிக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட சகோதரனான அண்ணனை வந்து கூப்பிடலாம். அந்த தீவிரமான சிவன் பக்தரை வந்து கூப்பிட்டுட்டு போகலாம். அண்ணனை வந்து கூட்டிட்டு போகலான்னு அண்ணன்ட்ட வந்து கேட்குறாங்க, வாங்க நம்ம காசிக்கு போகலான்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, காசி விஸ்வநாதரே இங்க இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு நம்ம காசிக்கு போகணும், விஸ்வநாதரை பார்க்கறதுக்கு சிவபெருமானே இங்க இருக்காரு, அப்புறம் எதுக்கு நம்ம அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இவங்க 2 பேரும் ஈஸ்வரனும் பாண்டுரங்கனும் இவர் என்னமோ பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. காசிக்கு போகலான்னு சொன்னா காசியே இங்கதான் இருக்கு, காசியில இருக்க சிவபெருமானே இங்கதான் இருக்கான்னு சொல்றேன், அப்ப சிவனை காமி பார்க்கலான்னு கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கூட சலனமே இல்லாம நேரா போறாரு. அந்த நதியில நீராடி விட்டு குளிச்சுட்டு என்ன பண்றாரு, சங்கமேஸ்வரரை, அந்த நதி கரையில இருக்கிற சங்கமேஸ்வரரை பார்த்து, ஈசனே இந்த இடத்தை காசியாக மாற்றி காசி விஸ்வேஸ்வரனை இங்கு உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் காமிங்க, உங்களோட காட்சியை வந்து கொடுங்க, இந்த இடத்த அப்படியே காசியா மாத்தி காசி விஸ்வநாதரோட தரிசனத்தை இங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து காமிங்க, தரிசனம் கொடுங்க அப்படின்னு இவர் வேண்டுறாரு. உடனடியாக அந்த இடமே அப்படியே காசியாக மாறுது. காசியில இருக்கிற எல்லா தெய்வங்களும் அங்க வந்து தோன்றாங்க. சிவபெருமான் மட்டும் இல்ல, காசியில இருக்க எல்லா தெய்வங்களும் அங்க தோன்றாங்க. விஸ்வேஸ்வரரும் அங்கே தோன்றாரு, காசி விஸ்வநாதரும் தோன்றாரு. அதை பார்த்த அவரோட சகோதரர், அவரோட தம்பிங்க 2 பேர் ஈஸ்வரனும் பாண்டுரங்கனும் வியப்படைந்து போறாங்க. அவர்கள் அங்கேயே குளித்து விட்டு காசியில செய்யற மாதிரி எல்லா பூஜைகளும் செய்யறாங்க, தர்ப்பணங்கள் விட்டுறாங்க, எல்லா தானங்கள் தர்மங்கள் எல்லாம் என்னென்ன காசியில போய் அவங்க என்னென்ன செய்ய நினைச்சாங்களோ எல்லாமே அங்கேயே செய்யறாங்க. இந்த நதி வடக்கு நோக்கி செல்லும் இடத்தில் காசி தென்பட்டதால் இதற்கு வாரணாசி தீர்த்தம், அதாவது காசி தீர்த்தம் என்ற பெயர் வந்தது. அதுக்கப்புறமும் இந்த சிவன் பக்தர் என்ன பண்றாரு, அவரை பார்க்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் காசியோட அந்த இடத்தையே காசியா மாத்துறதோட மட்டும் இல்லாம சிவபெருமானோட காட்சியை அவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாரு. சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும், அவங்க சகோதரர்களுக்கு, அவங்க தம்பிங்களுக்கு எப்படி ஒரு தரிசனத்தை வாங்கி கொடுத்தாரு சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த தரிசனத்தை கிடைக்க செஞ்சுதாராம். இது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தம் பீமா நதியில் கலப்பதினால் காசி தீர்த்தத்திற்கு ஈடானது.
இந்த கதையை அப்படியே சுவாமிகள் அங்கே இருக்கிற பக்தர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு. சுவாமிகள் எதுக்காக அங்கேயே இருக்காரு அப்படிங்கிற காரணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த நதி சங்கமத்தில் நீங்கள் குளிச்சுட்டு சங்கமேஸ்வரர் நதி சங்கமத்தில் சிவபெருமான் இருக்காரில் அவருக்கு வந்து பூஜை செய்யுங்கள் அப்படின்னு குருமூர்த்தி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் சுவாமிகள் சொன்ன மாதிரியே அந்த நதியில் குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பூஜையும் செய்கிறாங்க. அங்கிருந்து அவர்கள் பாப வினோசன தீர்த்தத்திற்கு கூட்டிகிட்டு வர்றாரு. சுவாமி வந்து அடுத்த தீர்த்தத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஸ்ரீ குரு சொல்றாரு, இங்கே குளித்தால் எல்லா பாவங்களும் அழிந்து சாம்பலாகி விடும். அப்பொழுது சுவாமியோட சகோதரி கூட பிறந்த தங்கச்சி அங்கே வரா. இந்த கதைகள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுவாமிகள் ஒரு முறை அவங்களோட ஊருக்கு போகும்போது சன்னியாசம் வாங்கிட்டு தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு சீடர்களோட மீண்டும் ஒரு முறை வராரு. அப்போ அவங்களோட தங்கச்சியெல்லாம் பார்க்கும்போது அவங்க சகோதரி வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து நான் வந்து ஆன்மீகத்தில் போகணும், நான் வந்து துறவரம் மேற்கொள்ளணும். துறவரம்லாம் மேற்கொள்ள வேணாம், நீ உன் குடும்ப வாழ்க்கையிலே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. எதிர்காலத்தில் உனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும், உன்னோட கணவன் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுமா, உனக்கு உடல் ரீதியாக ஒரு சில வியாதிகள்லாம் வரும், உன்னோட பாவங்கள்லாம் தீரணும்னா கடைசியில் நீ என்னை வந்து சந்திப்ப, அந்த பாப விமோசன தீர்த்தத்தில் நீ வந்து நீராடும் போது உன்னோட பாவங்கள்லாம் நீங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கடைசியில் நீ என்ன வந்து சந்திப்பா, நான் கனகாபுரத்தில் இருப்பேன், நீ அங்கே வான்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி சுவாமிகளோட சகோதரியும் அங்கே வராங்க. ரத்னாதேவி வந்து சாஷ்டாங்கமாக வணங்குறாங்க. ஸ்ரீ குரு அவரோட தங்கை அவரிடம் சொல்கிறாரு, நீ செய்த பாவங்கள் என்னவென்று உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதற்கு அவள் சொல்கிறா, சுவாமி நான் அறிவில்லாதவள் ஆகையால் அவை என்னவென்று நீங்களே சொல்லுங்கள்னு சுவாமியை பார்த்து கேட்குறான். அதற்கு சுவாமி சொல்கிறாரு, தண்ணீர் கொதிக்க வைக்கும் பானையில் பூனை ஒன்று வந்து 5 குட்டிகளை பெற்றெடுத்தது ஈன்றது. அது தெரியாமல் நீ அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்து விட்டாய். தண்ணி கொதிக்க வைக்கிற பானையில் பூனை போய் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிகள்லாம் இருக்கிறது தெரியாமல் இவன் என்ன பண்ணியிருக்கா, தண்ணியை ஊற்றி சுடுதண்ணி வச்சிருக்கா. அதனால் அந்த பூனை குட்டிங்க எல்லாம் இறந்து விட்டது. அதனால் உனக்கு 5 பூனைகளை கொன்ற பாவம் வந்து விட்டது. 5 உயிரை வந்து நீ கொண்டுட்ட, 5 பூனைகளை வந்து கொன்ற பாவம் உனக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் மேலும் சில பாவங்களை கூட நீ செஞ்சிருக்க அப்படின்னு சுவாமிகள் சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு வந்து தொழுநோய் உடல் முழுவதும் வந்து அப்படியே பரவுது. உடனடியாக வந்து பரவிடுச்சு. அவள் பயந்து போய் சுவாமியோட பாதங்களின் மேல் விழுந்து, சுவாமி என்னை காப்பாத்துங்க, என் பாவங்களை போக்கிக் கொள்ளதான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு வேண்டா. அதற்கு தன்னோட தங்கையை பார்த்து சுவாமிகள் சொல்றாரு, அம்மா இந்த பாவ பலிதம் அடுத்த பிறவியில் அனுபவிப்பாயா அல்லது இந்த பிறவிலேயே அனுபவித்துக் கொள்கிறாயான்னு கேட்கிறாரு. உன்னோட பாவத்தை நீ தான் அனுபவிச்சாகணும். உன்னோட பாவத்தை நீ இந்த பிறவியிலேயே அனுபவிக்கிறியா இல்ல அடுத்த பிறவியில அனுபவிக்கிறியான்னு கேட்கிறாரு. சுவாமிகள் கேட்ட உடனே அதற்கு அந்த பெண் சொல்றா, எதற்காக அடுத்த பிறவிலாம், நான் இந்த பிறவியிலேயே அதை அனுபவிச்சு இந்த பிறவியிலே என்னோட பாவத்தை அனுபவிச்சு எனக்கு வந்து அடுத்த பிறவியே இல்லாம செய்யுங்க, எனக்கு மீண்டும் அடுத்த பிறவியெல்லாம் வேணாம், எனக்கு வந்து முக்தி கொடுங்க, என்னோட பாவங்கள் எல்லா கஷ்டத்தையும் நான் இப்பயே அனுபவிச்சு முடிச்சுட்டு எனக்கு இந்த பிறவியிலே என்னோட பாவங்கள் தீர்ந்து நான் வந்து முக்தி அடையணும் அப்படின்னு வேண்டா. சுவாமிகள் அப்படியானா நீ இந்த பாப விநாசன தீர்த்தத்தில் வந்து குளித்து விட்டால் உன்னோட பாவங்கள் எல்லாம் போயிடும். இந்த தீர்த்தத்தில், இந்த பாப விநாசன தீர்த்தத்தில் நீ வந்து குளிச்சுட்டேன்னா உன்னோட பாவங்கள்லாம் போயிடும்னு சொல்கிறாரு. அதனால தான் தீர்த்த யாத்திரைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்த்த யாத்திரைகள் வந்து போகணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கத்திலே இருக்கும், நமக்குலாம் தெரியாது. இப்போ காவேரிலாம் போகும், அதை வந்து தீர்த்தமாக பார்த்தா தான் தீர்த்தம். இப்போ கங்காக்கெல்லாம் காசிக்கெலாம் போகும்போது தெரியாமல் நான் முதல் தடவை போகும்போது பார்த்தீங்கன்னா செருப்பு கால் இருந்துச்சு. முதல் படித்துறையில் இருக்க அந்த படிக்கட்டில் வந்து தெரியாமல் காலை வச்சுட்டேன், எனக்கு தெரியல. முதல் தடவை போகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கங்கா மாதான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பு கால் வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புனிதமாக. அப்போ அந்த புனிதத்தோடு பார்க்கும்போது தான் அதோட தீர்த்தமாக இருக்கும். நம்ம ஏனோ தானோன்னு இதாக பண்ணோம்னா எப்படி தீர்த்தமாக இருக்கும்? அது நான் பண்ணது தெரியாமல் பண்ணேன். ஏன்னா அங்கே போயிட்டு செருப்பு கலெக்ட் அந்த வாட்டி பார்க்குற அந்த ஒரு ஆர்வம், அந்த எக்ஸைட்மெண்ட்டு என்ன பண்ணுறோன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், குப்பையாக வாரி வாரி இறச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை தீர்த்தத்தை பார்த்தா தான் தீர்த்தமாக இருக்கும். நம்ம அதில் இப்போ சுவாமிகள் சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் அரச மரத்தில் நான் இருக்கிற நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அரச மரத்தில் அதை சுற்றி வர்றதுனால வந்து பலன் கிடைக்கும். ஏதோ ஏனோ தானே ஏதோ சாஸ்திரத்துக்கு எல்லாரும் சுற்றுறாங்க நம்மளும் சுற்றுறோம்னா ஒன்றும் இருக்காது. மரம் தானேன்னு பார்த்தா மரம் தான், அது சுவாமின்னு பார்த்தா தான் சுவாமி. அதனால் நீங்கள் போகிற ஊர்களில் ஏதாவது முக்கியமான நதிகள் தீர்த்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களால் குளிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுக்கோங்க. தலையில் சுவாமியே அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட நாமத்தை ஜெபம் பண்ணிவிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட இஷ்டமான குரு அவரோட பேரை சொல்லிவிட்டு இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லிவிட்டு தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கோங்க. அது மட்டுமாவது செய்யுங்க குறைஞ்சபட்சம்.
சுவாமி சொல்றாரு அவரோட தங்கையை பார்த்து, இந்த பாப விநாசன தீர்த்தத்தில் குளித்து வா, இதனால் 7 பிறவிகளில் செய்த பாவங்கள் கூட போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி சொன்னது மாதிரியே ரத்னாதேவி, அவரோட தங்கை ரத்னாதேவி பாப விநாசன தீர்த்தத்தில் குளித்த உடனே அவளோட தொழுநோய் முழுவதுமா போயிருச்சு. அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன்னு சித்த முனிவர் நாம தாரகன்ட்ட சொல்றாரு. பின்பு ரத்னாதேவி இந்த திருத்தலத்தின் மகிமையை அறிந்ததினால் அங்கேயே குடியிருந்து கொண்டு தினமும் குடிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த திருத்தலத்தோட மகிமை தெரிஞ்சுக்கிட்டதுனால ரத்னாதேவி வேற எங்கேயும் போகல, அங்கேயே இருந்து தினமும் அந்த நதியில தான் தீர்த்தத்தில் தான் நீராடி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது இப்போ குரு ஒவ்வொரு தீர்த்தத்தை பற்றி சொல்கிறப்ப அது எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே சித்த முனிவரும் இருக்காரு. இது சித்த முனிவர் எழுதியோ இல்லை படித்ததோ காதால் கேட்டதோ கிடையாது. சித்த முனிவர் குரு கூடயே இருந்தவர். அவரு நேரடியாக பார்த்த விஷயங்களை தான் நாம தாரகனுக்கு சொல்கிறாரு. நம்மளும் நாம தாரகனாக இருந்து சித்த முனிவர் நேரில் பார்த்த விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அங்கே சித்த முனிவரும் இருக்காரு. குருமூர்த்தி அங்கே இருக்கிற பக்தர்கள் சீடர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அடுத்ததாக கோடி தீர்த்தத்துக்கு போகிறாரு. நம் நாட்டில் எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கின்றனவா, அவை யாவும் இங்கே இருக்கின்றன. நம்ம நாட்டில் எத்தனை தீர்த்தங்கள் இருக்கு, அந்த எல்லா தீர்த்தமும் இந்த தீர்த்தத்தில் இருக்கு அப்படின்னு கோடி தீர்த்தத்தை பார்த்து சொல்றாரு. ஆகையால் தான் இதற்கு கோடி தீர்த்தம் என்று பெயர் வந்தது. 1 கோடி தீர்த்தம் இருக்கான், கோடி கணக்கான தீர்த்தங்கள் இருக்கிறதுனால தான் கோடி தீர்த்தம்னு பேர் வந்திருக்கு. இங்கே குளித்தால் கோடி பசுக்களை தானம் செய்த புண்ணியம் வரும். ஒரு பசுவுக்கு நம்ம ஒரு அகத்திக்கீரையோ ஏதோ ஒரு புல்லோ சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தா கூட அவ்வளோ புண்ணியம் சரின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பசுதானம் கோதானம் பண்ணோம்னா அவ்வளோ புண்ணியம். அதில் கோடி பசுக்களை தானம் செய்தோம்னா எப்படி இருக்கும்? கோடி பசுக்களை தானம் செய்தோம் அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் சேரும். அந்த புண்ணியம் சேருமா கோடி தீர்த்தத்தில் குளித்தோம் அப்படின்னா. இதற்கு பக்கத்தில் இருக்கும் ருத்திராபத தீர்த்தத்திற்கு சென்று அங்கு குளித்து இங்கே இருக்கும் ருத்ரனின் பாதங்களை அர்ச்சனை செய்தால் கோடி பிறவிகளில் செய்த பாவமும் போய்விடும். இந்த தீர்த்தம் கயைக்கு சமமானது என்று கூறி பக்கத்தில் இருக்கும் சுக்கிர தீர்த்தத்திற்கு வராரு. அடுத்ததான் சுக்கிர தீர்த்தத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் அங்க சொல்றாரு, இந்த தீர்த்தத்தில் குளித்து இங்கே இருக்கும் கேசவ சுவாமியை பூஜித்தால் ஞானம் பெறுவார் என்று கூறி கடைசியாக உள்ள மன்மத தீர்த்தத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த மன்மத தீர்த்தத்துக்கு பக்கத்துல இருக்கிற கல்லேஸ்வரரை காமிச்சு சொல்றாரு, இந்த கல்லேஸ்வரர் ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனனுக்கும், அதாவது ஸ்ரீ சைலத்துல இருக்க மல்லிகார்ஜுனனா 12 ஜோதிலிங்கங்கள ஒரு ஜோதிலிங்கம், அந்த மல்லிகார்ஜுனருக்கும் இவரு சமமானவர் அப்படின்னு சொல்றாரு. கோகர் மகாபலேஸ்வரனுக்கும் சமமானவர். கோகர்ண சேத்திரத்தில் இருக்கிற மகாபலேஸ்வரனுக்கும் இவரும் சமமானவர். கோகர்ணத்தில் இருக்கிற மகாபலேஸ்வரன் யாரு? சிவபெருமானோட ஆத்மலிங்கம், அதற்கு சமமானவரா. இந்த மன்மத தீர்த்தத்தில் குளித்து கல்லேஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் செய்தால் காசி விஸ்வநாதருக்கு ருத்ராபிஷேகம் செய்த பலன் வரும். மேலும் ஆவணி மாதத்தில் அகண்டாபிஷேகமும் கார்த்திகை மாதத்தில் தீப மாலைகளுடன் பூஜை செய்தால் 8 சித்திகளும் மோட்சமும் கிடைக்கும் என்று சுவாமிகள் சொல்றாரு. சுவாமி சொல்றத கேட்ட அங்கிருந்த பக்தர்களும் மக்களும் அவரோட சீடர்களும் சுவாமி கிட்ட சொல்றாங்க, இதுவரையில் இந்த திருத்தலத்தின் மகிமையை அறியாமல் இருந்தோம், உங்கள் கிருபையினால் அதை தெரிந்து கொண்டோம் என்று கூறி எல்லோரும் அந்த 8 தீர்த்தங்களிலும் குளித்து சுவாமி சொன்னது மாதிரியே பூஜையும் செய்யறாங்க. பிறகு மடத்திற்கு சுவாமிகளுக்கு பூஜை செய்துட்டு சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. நேற்று ஆரம்பித்த மாதிரி இருக்கு. 48 நாள் தவம், 46 நாள் இன்னையோட முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 நாட்கள்ல குரு சரித்திரம் முடிய போகுது. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.